வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நாம வெறும் ரேஷன் புழுங்கல் அரிசியை மட்டும் பயன்படுத்தி ரொம்ப ஈஸியா குயிக்கா அதே சமயத்துல ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு உளுந்து வெந்தயம் எதுமே சேர்க்க போறது இல்ல. அதுவும் இல்லாம புளிக்க வைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஊற வைக்கிற டைம் மட்டும் தான். மாவு அரைச்சிட்டு உடனே செய்ய போறோம். இத நம்ம எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துர்க்கேன். இதல இருக்க கருப்பரிசி எல்லாமே சுத்தம் பண்ணி எடுத்துருங்க. ஆல்ரெடி நான் சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். இதல 3 ல இருந்து 4 டைம் நம்ம தண்ணி ஊத்திட்டு கழுவி கலஞ்சிரலாம். இப்போ இதல நிறைய தண்ணி ஊத்திட்டு 4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சு எடுத்துட்டேன். இந்த அரிசியோட என்னென்ன பொருட்கள் சேர்த்து அரைக்கணும்ன்றத பாத்தறலாம். 1 கொத்து கறிவேப்பிலை, 1 டேபிள்ஸ்பூன் துருவன இஞ்சி, 2 வரமிளகாய். காரம் நல்லா சாப்பிடுவீங்க அப்படினா இன்னும் ஒரு வரமிளகாய் கூட சேர்த்து அரைச்சுக்கலாம். அடுத்து இதல இருந்து ஒரு 10 மிளகு மட்டும் சேர்த்து அரைச்சிக்க போறோம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அதிக அளவுல செய்ய போறீங்க அப்படினா நீங்க கிரைண்டர்ல கூட சேர்த்து அரைச்சுக்கலாம். கிரைண்டர்ல அரைக்கும்போது முதல்ல இந்த மசாலா பொருட்களை சேர்த்து அரைச்சிட்டு அப்புறமா நீங்க அரிசி சேர்த்து அரைச்சுக்கோங்க. நான் மிக்ஸில தான் இன்னைக்கு அரைச்சிக்க போறேன். முதல்ல மசாலா பொருட்களை மிக்ஸி ஜார்ல சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு கொரகொரப்பா அரைச்சிட்டு இதெல்லாம் நம்ம அரிசி சேர்த்து அரைச்சுக்கலாம். இந்த மாவு பாத்தீங்கன்னா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிருக்கேன். நம்ம தோசை ஊத்துறதுக்கு ரவா தோசை பதத்துக்கு இருந்தாதான் நல்லா இருக்கும். அதாவது தண்ணியா இருக்கணும். அதனால நம்ம மாவு அரைச்ச அந்த மிக்ஸி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதோட ஊத்திரலாம். இந்த ரேஷன் புழுங்கல் அரிசிக்கு பதிலா நீங்க இட்லி அரிசி அல்லது சாப்பாட்டு அரிசியிலயும் இதே போலயே செஞ்சுக்கலாம். இந்த மாவுல சேர்க்கிறதுக்கு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிக்க போறோம். வாணலியில 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்ன்ற அவசியம் கிடையாது. லைட்டா கலர் மாறினதும் நம்ம எடுத்துட்டு இந்த மாவோடயே சேர்த்துடலாம். இதுல கடைசியா ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். ஒரு கிளறு கிளறிட்டு நம்ம இத மாவோட சேர்த்துடலாம். இத எல்லாத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்க, மாவு அள்ளி ஊத்தும் பொழுது இந்த மாதிரி தண்ணியா இருக்கணும். அப்பதான் தோசை நல்லா இருக்கும். அதாவது ரவா தோசை பதத்துக்கு இருக்கணும். இப்போ தோசை கல்லு காஞ்சதும் நம்ம ரவா தோசை தக்காளி தோசை எல்லாம் எப்படி ஊத்துவோம் அந்த மாதிரி ஊத்தணும். ரெகுலரா நம்ம சுடுற தோசை மாதிரி இல்ல. இந்த மாதிரி ஊத்துனாதான் நல்ல மொறுமொறுன்னு வரும். நடுவுல ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி ஊத்திட்டு இதுல நம்ம துருவன கேரட் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கேரட் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். கேரட் சேர்க்கும் பொழுது இதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்க கூட கொத்தமல்லி தழை இருந்தாலும் பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். இதுல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுப்பு ஹை ஃப்ளேம்லயே இருக்கட்டும். 1 நிமிஷத்துக்கு மூடி வச்சிரலாம். இப்போ நம்ம இந்த தோசையை திருப்பி போட்டுறலாம். நம்ம ரெகுலரா ஊத்துற அரிசி மாவு தோசையை திருப்பி போட்டு ரொம்ப நேரம் வேக வைப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம இந்த தோசையை திருப்பி போட்டு கரெக்டா ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட்லயே மடிச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதான். இப்போ நம்ம தோசையை மடிச்சு எடுத்துடலாம். சூப்பரா ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க அரிசி ஊற வைக்கிற டைம் மட்டும் தான். புளிக்க வைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அப்படி நீங்க தேவைப்படுற டைம்ல செஞ்சுக்கலாம் அப்படினா நீங்க மாவு ஆட்டின உடனே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருங்க. தேவைப்படுறப்போ தாளிச்சு கொட்டி தோசை ஊத்திக்கலாம். இந்த தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ரவா தோசையை விட சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு டைம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க.
கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.